ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ பதிவு இதை பற்றி கொடுத்துருந்தோம். ஒன்று நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 4 2025 அந்த எக்ஸாமில் நிறைய இம்ப்ராப்பரான விஷயங்கள் நடந்தது. ஸோ அதை எதிர்த்து மறுதேர்வு நடத்தணும் அல்லது இந்த நடந்த விஷயங்கள் சரியாக ஆய்வு செஞ்சு நமக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மதுரையில் நடத்துகிறதா திட்டமிடப்பட்டது. ஸோ அது பெரிய அளவில் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி நியூஸ் கிடைச்சதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த போராட்டத்துக்கு வாய் அளவில், அதாவது வாய்மொழியாக உத்தரவு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு அது பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆனதும் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுனுச்சுன்னா அது சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பெர்மிஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம வீடியோவாக கொடுத்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து பெர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எப்போ போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்டேட் தரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு அதுக்கானது தான். இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா, தஞ்சாவூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு போராட்டம் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த போராட்டத்தில் பெரும்பாலான பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ அந்த பிக்சர்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் நிறைய பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மறுதேர்வு வலியுறுத்தி தஞ்சாவூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு போராட்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அதை தொடர்ந்து அடுத்து நமக்கு சென்னையில் பெர்மிஷன் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் இந்த போராட்டத்தில் கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இடம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13 புதன்கிழமை காலையில் 10 மணி டு 12 மணி. ஓகே, ஸோ இந்த டியூரேஷனில் நமக்கு அந்த போராட்டம் நடக்குது. இடம் பார்த்திங்க அப்படின்னா ராஜரத்னம் ஸ்டேடியம், அதாவது எக்மோர் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ கட்டாயம் அவங்களாம் இந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பக்கம் இந்த மாதிரி முயற்சி போராட்டம் இதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டு டாஃப் அந்த ஆகாஷ் சாரை ஒரு கையெழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லி 1,00,000 மாணவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அது போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஃப் அகாடமி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கையெழுத்து இயக்கத்துலேயும் முடிஞ்ச வர பங்கு பெற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப அறவழியில் இந்த போராட்டமும் அறவழி தான், அந்த கையெழுத்து இயக்கமும் அறவழி தான். ஆனால் நம்ம ஏன் ரெண்டுத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கான ஒரு நீதி அப்படிங்கிறது கிடச்சா போதும். ஓகேவா? ஸோ இப்படி தான் கிடைக்கணும் அப்படி தான் கிடைக்கணும்னு இல்லை. ஸோ ஏதோ ஒரு வழியில் நமக்கான நீதி கிடச்சிருச்சு அப்படின்னா அதை விட நமக்கு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் கட்டாயம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாஃப் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த சைனை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது மட்டும் பண்ணுங்கள். அடுத்தது இந்த சென்னை பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது, அதை சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அந்த போர்ஷன்ஸை அடிக்கடி ரிவிஷனும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வர்றதுக்காக தான் வந்தோம். ஸோ அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. Thank you.